வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இப்போ வரக்கூடிய ஹை ஸ்பீட் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு வண்டி தான் வருது. அதாவது ரேடியேட்டர் வச்சு நம்ம கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணி தான் இன்ஜின் வந்து கூல் பண்ணுறோம். அது மாதிரி வண்டிகளில் நம்ம வந்து சப்போஸ் கூலண்ட் ஆயில் மாற்றும் போதோ இல்லை ஏதாவது ரேடியேட்டர் கழட்டி வேலை பார்த்துட்டு மறுபடியும் மாட்டும் போதோ அது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஏர் பிளாக் ஆகிடும் உள்ள. அந்த மாதிரி ஏர் பிளாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா வண்டியோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடும். ஃபேன் வந்து கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். அது மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இது பார்த்திங்கன்னா காமனாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு R15 V3 மாடல். அதில் வந்து அடிக்கடி அந்த பிரச்சனை வரும். அதில் நம்ம கூலண்ட் ஆயிலில் மாற்றும் போதும் சரி, கண்டிப்பாக ரேடியேட்டர் கழட்டிட்டு ஏதாவது மாட்டும் போது கண்டிப்பாக ஏர்லாக் ஆகிடும். நிறைய மெக்கானிக் வந்து கஷ்டப்படுவாங்க. வண்டி எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கூலண்ட் ஆயில் தான் மாற்றணும்னா டெம்பரேச்சர் அதிகமாகும்னு சொல்லிட்டு ரொம்ப அது கூட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி லிக்விட் கூல்டு வண்டிங்களில் ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய ஏர் பிளாக்கேஜ் எப்படி எடுத்து சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த RS200 தான் வந்து கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே எப்படி கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் NS200. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி சப்போஸ் ஏர் பிளாக்கேஜ் ஆகிடுச்சுன்னா எப்படி அதை எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏர் பிளாக்கேஜ் எப்படிலாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஏர் பிளாக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இன்ஜினை வந்து கூலிங் பண்ணுறதுக்காக இதில் வந்து கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரேடியேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஓஸ் ஒரு அவுட்புட் ஓஸ் இன்ஜினுக்கு போகும். ஒரு வாட்டர் பம்ப் மூலமாக ரொட்டேஷன் பண்ணி இன்ஜின் சிலிண்டருக்குள்ளே போய்ட்டு அந்த இன்ஜினோட ஹீட் எல்லாத்தையும் அந்த கூலண்ட் ஆயில் எடுத்துகிட்டு வந்து ரேடியேட்டரில் இந்த பக்கமாக அப்படி உள்ளே போய்ட்டு வரும்போது ரேடியேட்டர் ஃபேன் மூலமாக கூலிங் ஆகிட்டு மறுபடியும் இன்ஜின் வந்து கூல் பண்ணும். இந்த சர்க்குலேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் இன்ஜினுக்குள்ளே. அப்படி நடந்தே இருந்தால் தான் இன்ஜின் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கூலிங் ஆகும். இன்ஜினுக்கு வந்து சேஃப்டி. அப்படி இல்லாமல் அந்த சர்க்குலேஷன் எங்கேயாவது பிளாக் ஆச்சுன்னா இன்ஜினோட கூலிங் வந்து கம்மியாகிடும். இன்ஜின் வந்து ஓவராக ஹீட் ஆகும். டெம்பரேச்சர் அதிகமாக சிம்பிள் வரும். நம்ம டிஜிட்டல் மீட்டரில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஹைன்னு சிம்பிள் வந்துடும். அது மாதிரி டைமில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூலண்ட் ஆயில் கம்மியாக இருக்கலாம், இல்லை ரேடியேட்டர் ஃபேன் ஓடாமல் இருக்கலாம், இல்லை வந்து ரேடியேட்டர் இந்த கூலிங் சிஸ்டத்துக்குள்ளார எங்கேயாச்சும் ஏர் பபிள்ஸ் லாக் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏர் பபிள்ஸை எப்படி வெளியே எடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வண்டியில் நான் வந்து கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் கூலண்ட் ஆயில் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். கீழே வாட்டர் பம்பு கீழே ஒரு 8 mm போல்ட் இருக்கும். அந்த 8 mm போல்ட்டை கழட்டினோன்னா கூலண்ட் ஆயில் வெளில வரும். ரேடியேட்டர் கேப்பை திறந்து விட்டால் தான் வெளில வரும். இந்த வாட்டர் பம்ப் போல்ட்டை கழட்டினா நம்ம கூலண்ட் கீழே இறங்காது. ஏன்னா வந்து ஏர்லாக்கில் இருக்கும். பக்காவாக வந்து ஏர்லாக் இருக்கிறதுனால வெளில வராது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்குள்ளார இந்த கேப்பை கழட்டி ஏரை ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கீழே கூலண்ட் ஆயில் இறங்கும். பார்த்திங்கன்னா அந்த கேப்பை நான் கழட்டினதுக்கப்புறம் தான் இறங்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஏர்லாக் சிஸ்டம் இது பக்காவாக வந்து லாக்கில் இருக்கும். இதுக்குள்ளார ஏதாவது ஏர் பபிள்ஸ் போச்சுன்னா அந்த சிஸ்டம் வேலை செய்யாது. இப்போ நம்ம கூலண்ட் ஆயிலை ட்ரை பண்ணிட்டு எக்ஸ்பென்ஷன் டேங்க்னு சொல்லுவாங்க. இதுதான் எக்ஸ்பென்ஷன் டேங்க்னா, அதாவது இந்த டேங்க் எதுக்காக, இது வந்து ரேடியேட்டர். இந்த டேங்க் சைடில் ஒரு டேங்க் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எல்லா வண்டியிலுமே காரில் கூட இருக்கும். இது எதுக்காக கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொதிநிலை டிகிரி அதிகமாகும் போது ஹீட் ஆகும்போது என்ன ஆகுனா தண்ணி வந்து விரிவடையும், ஆவியாகும்னே சொல்லலாம். அந்த மாதிரி தண்ணி விரிவடையும் போது ரேடியேட்டருக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் டேங்க்குக்கு அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஜின் ஆஃப் பண்ணி நம்ம கூலிங் பண்ணும்போது ரேடியேட்டருக்குள்ளார வந்து அந்த வெப்பம் குறைஞ்ச உடனே தண்ணி வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். அப்போது என்ன ஆகுனா ரேடியேட்டருக்குள்ளார ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை என்ன ஆகுனா மறுபடியும் இதுலேருந்து எக்ஸ்பென்ஷன் டேங்க்லேருந்து கூலண்ட் ஆயில் ரேடியேட்டர் மறுபடியும் உள்ளே எடுத்துக்கும். இது மாதிரி தான் வந்து ஒரு சிஸ்டம் வேலை செய்யுது. இப்போ நம்ம கூலண்ட் ஆயில் வெளியே எடுத்துட்டோம். எக்ஸ்பென்ஷன் டேங்க்கையும் கழட்டி எடுத்துருவோம். இந்த கிளிப்பை கழட்டிட்டு ஓசை கழட்டினா எக்ஸ்பென்ஷன் டேங்கில் இருக்கிற கூலண்ட் ஆயில் வெளில வந்துடும். இப்போ நம்ம நார்மலாக வந்து மறுபடியும் ட்ரை போல்ட்டை போட்டு கூலண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். சில நேரத்தில் ஏர்லாக் ஆகிடுன்ற பயமோ இல்லை ஏர்லாக் ஆன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணோன்னா, நான் அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. மறுபடியும் இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை போல்ட்டை போட்டுடலாம். போட்டு இது வண்டி பார்த்திங்கன்னா புது வண்டி தான், இதனால் ஃப்ளஷ் பண்ண தேவையில்லை. ரொம்ப பழைய வண்டியாக இருந்தால் ஃப்ளஷ் பண்ணிட்டு நம்ம கூலண்ட் ஆயில் ஊற்றலாம். ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டிசில் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து வினிகர் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய விதமாக ஃப்ளஷ் பண்ணலாம் ரேடியேட்டரை. ட்ரை போல்ட்டை போட்டு இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே கூலண்ட் ஆயிலில் ஃபில் பண்ணால் அதாவது ஒரு 90% பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏர்லாக் ஆகாது, மேக்ஸிமம் ஆகாது. சில வண்டிகள் ஏர்லாக் பிரச்சனை வரும். நான் சொன்ன மாதிரி அந்த R15 V3 வந்து கண்டிப்பாக ஏர்லாக் பிரச்சனை வரும். அந்த மாதிரி வண்டிகள் நம்ம எப்படி கூலண்ட் ஆயில் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. அதை பாதியாக கட் பண்ணிடணும், மேலே ஓப்பன் பண்ணி கட் பண்ணிடணும். ஒரு சின்ன ரெடியூசர் மாதிரி, அதாவது இந்த வாட்டர் பாட்டிலையும் இந்த ரேடியேட்டர் கேப்பையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெடியூசர் வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா
மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வாட்டர் பாட்டிலுக்கு உள்ளார நம்ம கூலண்ட் ஆயில் ஊற்றணும். எப்படி ஊற்றணும் பாருங்கள். நான் ஊற்ற பார்த்தீங்கன்னா அது அழகாக பபுள்ஸ் எல்லாம் வெளில வரும். அது எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன், சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே கூலண்ட்டை ஊற்றணும். ஊற்றும் போதே பபுள்ஸ்லாம் வெளில வர தெரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு. இது மாதிரி ஊற்றிட்டு ஒரு லெவல் ஒரு 100 ml அந்த மாதிரி மேலே வச்சுங்க. கூலண்ட் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுங்க. ரேடியேட்டர் கிட்டத்தட்ட ஃபுல் ஆகிடுச்சு. ஃபுல் ஆகிட்டு மேலே பேலன்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐட்லிங்கில் ஆட வேணும். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்கில் விடுறேன். இது மாதிரி ஐட்லிங்கில் ஆட விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வெளில வந்து பாருங்கள். அது பபுள்ஸ் வெளில வர இந்த கூலண்ட் வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். நம்ம வெறும் கூலண்ட்டை மட்டும் ஊற்றிட்டு விட்டுட்டோம்னா அந்த பபுள்ஸ் வெளில வரும்போது அந்த கேப்புக்கு மறுபடியும் ஏர் உள்ளே போய்டும். அந்த மாதிரி ஏர் உள்ளே போகாமல் கூலண்ட் உள்ளே போகணும் தான் நம்ம கேன் செட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒரு கேன் செட் பண்ணி நம்ம பண்ணும்போது என்னன்னா பபுள்ஸ் வெளியே வரும்போது அட் த சேம் டைம் நம்ம கூலண்ட் ஆயில் போய் அந்த இடத்த ஃபில்அப் பண்ணுறோம். நமக்கு ஏர்லாக் மறுபடியும் ஆகாது. ஒரு 10 minutes இதை வந்து இது மாதிரி ஐட்லிங்கில் ஆட வேணும். ஆட விட்டோன்னா நமக்கு உள்ளே இருக்க பபுள்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். அந்த இடத்துக்கு கரெக்டாக கூலண்ட் போய் செட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் பபுள்ஸ் எவ்வளோ அழகாக வெளில வருது பாருங்கள். இன்னும் அது ஹீட் ஆகிட்டு தெர்மோஸ்டாட் வால்வு ஓப்பன் ஆச்சுன்னா இன்னும் நிறைய கூலண்ட்டை உள்ளே இழுத்துக்கும். உள்ளே இருக்கிற எல்லா பபுள்ஸும் வெளில வந்துடும். கூலிங் சிஸ்டம் பக்காவாக வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா தெரியும் பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குது உள்ளேருந்து. எவ்வளோ ஏர் லாக் உள்ளே இருந்துருக்கு. நம்ம கூலண்ட்டை ஜஸ்ட்டு இறக்கி தான் ஊற்றணும். அதுக்கே இவ்வளோ ஏர் உள்ள லாக் ஆகிருக்கு. இன்னும் ரேடியேட்டர்லாம் கழட்டி மாட்டினோன்னா நிறைய ஏர் பபுள் உள்ள லாக் ஆகிடும். அது ரொம்ப தலைவலியாக இருக்கும் அதை வெளியெடுக்கிறதுக்கு. இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் வண்டி ஐட்லிங்கில் ஆட விட்டு கொஞ்சம் லைட்டாக ரைஸ் பண்ணி பார்க்கணும். ரைஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கணும். எதுவும் பபுள் எதுவும் உள்ளேருந்து வரலன்னா ஓகே எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ரேடியேட்டர் கேப்பை போட்டு வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். இது மாதிரி நம்ம வாட்டர் கேன் வச்சு ஏர்லாக் எடுத்து பார்க்கணும். அப்படி ஏர்லாக் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ரேடியேட்டர் கூடிய ஓஸெல்லாம் இப்படி லைட்டாக அழுத்தி விடணும். அதாவது இன்லெட் எக்ஸாஸ்ட் ஓஸை அழுத்தி விடும்போது அந்த ஓஸில் இருக்கக்கூடிய பபுள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழுத்துகிற ப்ரெஷர்னால மேலே வந்துடும். எப்போவுமே காற்றுக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது. தண்ணியில் வந்து அந்த காற்று எப்போவுமே மேலே தான் மிதக்க பார்க்கும், அடியில் போகாது. அப்படி இருக்கும்போது நம்ம அழுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர்லேயே காற்று பபுள்ஸ் எல்லாம் மேலே வந்துடும். இப்போ நம்ம வண்டியை கொஞ்சம் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான பபுள்ஸும் உள்ளே வந்து வெளில வரல. அதனால் பக்காவாக வந்து இப்போ ஏர்லாக் நம்ம வெளியே எடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா பைக் ஆஃப் பண்ணிட்டு இந்த கேனில் இருக்க கூலண்ட்டை வெளியே எடுத்துடலாம். ஓகே, எடுத்துகிட்டு இந்த ஓஸை வெளில எடுத்துருவோம். அடப்புறேன், அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஏர்லாக் எல்லாம் வெளில வந்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ரேடியேட்டர் கேப்பை மூடிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் டேங்க்கில் கூலண்ட்டை ஃபில் பண்ணணும். ஏன்னா கேப்பை மூடாமல் ஊற்றுனீங்கன்னா அது வெளில வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த வண்டிங்களில். ஏன்னா இதில் வந்து எக்ஸ்பென்ஷன் டேங்க் வந்து ஹைட்டில் இருக்குது. இப்போ R15 மாதிரியான வண்டிங்களில் பார்த்திங்கன்னா V3ல வந்து கீழே இருக்கும் எக்ஸ்பென்ஷன் டேங்க். அதில் வந்து மேலே ஏறி வராது.
இதில் மேலே இருக்கிறதுனால ஈஸியாக வந்து வெளில வந்துகிட்டே இருக்கும். அதனால் கேப்பை போட்டு தான் நம்ம எக்ஸ்பென்ஷன் டேங்கில் கூலண்ட் ஆயில் ஊற்றணும். ஓகே, ரேடியேட்டர் கேப் பக்கம் லாக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கணும். நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுடலாம். ஓகே, எக்ஸ்பென்ஷன் டேங்கில் மினிமம் மேக்ஸிமம் அளவு கொடுத்துருப்பாங்க. அந்த மேக்ஸிமம் அளவு வரைக்கும் ஊற்றணும். அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வெளில வந்து மறுபடியும் உள்ளே போகணும். அதுக்காக என்ன பண்ணணும், கேப் விடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமம் இது மேக்ஸிமம் அளவு இருக்கும். நம்ம மேக்ஸிமம் வரைக்கும் கூலண்ட் ஆயில் ஃபில் பண்ணணும். ஓகே, மேக்ஸிமம் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு நம்ம கேப் விடணும். கேப் விட்டால் தான் நமக்கு வந்து அந்த ப்ரெஷர்லாம் வெளில வரும். மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கும். கேப் விடாமல் நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டோன்னா ரேடியேட்டரில் லீக்கேஜஸ் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கூலிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஏர்லாக் எடுக்கணும். ஃபினிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜினில் எப்படி நம்ம ரேடியேட்டரில் கூடிய ஏர்லாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழில் இது வரைக்கும் யாரும் போடல. எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் கூட போடல. நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.